ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல்ல நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அரசியல் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்போ வேணா யாரு கூடனாலும் சேர்ந்துக்கலாம், கூட்டு சேர்ந்துக்கலாம், விலகிட்டு வந்துடலாம் இப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. தன்னுடைய கட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும், அடுத்த கட்ட முயற்சிக்கு என்னுடைய கட்சி போகணும், அடுத்த கட்ட லெவலுக்கு நம்முடைய தொண்டர்கள் எடுத்துட்டு போகணும், கட்சிய வளர்க்கணும் இப்படின்ற எண்ணத்துல கூட ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பாதகமான முடிவு எடுப்பாங்க, சாதகமான முடிவு எடுப்பாங்க. ஆனா இதெல்லாம் தாண்டி நேற்றைக்கு ஒரு பேச்சு, இன்றைக்கு ஒரு பேச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு டேக் இட் ஈஸி அப்படின்னு கேஷுவலா எடுத்துட்டு போக தான் முடியுது. டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகீர் குண்டு ஒண்ணு தூக்கி போட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி எல்லாம் முதலமைச்சரா ஏத்துக்க முடியாது, அவரெல்லாம் ஒரு பச்சை துரோகி, துரோகியெல்லாம் எங்க கூட வைக்க முடியாது, துரோகிய ஒழித்து கட்டுறதுதான் என்னுடைய முதற்கட்ட வேலை, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கடைசி தொண்டனுடைய மூச்சும் அதுதான். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல துரோகி பழனிசாமிய வீட்டுக்கு அனுப்புவோம், அரசியலை விட்டு அவரை துரத்தி வீட்டுக்கு அனுப்புவோம் இப்படி சபதம் ஏற்று பொதுக்குழுவுல கூட, அதாவது டிடிவி தினகரன் நடத்தின பொதுக்குழுவுல கூட சூழலை உரைத்தாரு, தீர்மானங்களை நிறைவேற்றினார். எங்க போச்சு அதெல்லாம்? இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, அதுக்குதான் சொன்னேன் அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவரை நம்பின்னு இருக்காங்கல்ல இவங்களுடைய தொண்டர்கள், இவங்கதான் முட்டாளா போறாங்க. நம்ம தலைவர் இப்படி பேசிட்டாரு, நம்முடைய பொதுச் செயலாளர் இப்படி பேசிட்டாரு, நிச்சயமா அடுத்த கட்ட இவர் சொன்னாரு, டிடிவி தினகரன் சொன்னாரு, பொதுக்குழு சொன்னாரு, நம்ம கூட்டணி யாரு கூட வைக்கிறோமோ அவங்க ஜெயிக்க போறாங்க, நிச்சயமா அமைச்சரவையில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் எம்எல்ஏக்கள் அமைச்சரா இருப்பாங்க வாக்குறுதி கொடுத்தாரு. தொண்டர்கள் மத்தியில பொதுக்குழுல வாக்குறுதி கொடுத்தவர் தான் டிடிவி தினகரன். இன்னைக்கு அமைச்சரவையில இடத்தை வாங்கிட முடியுமா? இல்ல பாஜக தான் விட்டுருமா? இல்ல எடப்பாடி பழனிசாமி தான் கொடுத்துருவாரா? இப்ப உங்களை கூட்டணிக்குள்ள சேர்த்தாங்கல்ல, உங்களை சேர்த்ததை குறித்து ஒரு மீட்டிங் ஒண்ணு போட்டிருக்காரு. எஸ்பி வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி முக்கிய நிர்வாகிகள் கூட கூட்டணி போட்டு இருக்காரு. என்னப்பா நம்மள சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம், உள்ள சேர்த்துட்டாங்க பாஜக, என்ன பண்றது, இப்படியே இருந்துடலாமா இல்ல மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு பேசி ஆலோசிக்கிறதுக்கு ஒரு கூட்டத்தை ஒண்ணு போட்டிருக்காங்க. சோ நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள வருதே விரும்பாத எடப்பாடி பழனிசாமி எப்படி அமைச்சரவையில இடம் கொடுத்துருவாரு? நீங்க எப்படி அமைச்சர்களை, முதல்ல அமைச்சராகிறதுக்கு எம்எல்ஏ ஆகணுமே, எம்எல்ஏ ஆவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இதெல்லாம் கடந்துதான் நீங்க அமைச்சரவையில இடம் பெற முடியும். அதாவது பொன்னம்பலம் கூட ஒரு படத்துல சொல்லுவாரு, அஜித் படத்துல, முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும், அதுக்கு முன்னாடியே கனவுலாம் காணக்கூடாது. அது போலதான் டிடிவி தினகரன் கனவு கண்டுறாரு. இன்னும் எம்எல்ஏவே ஆகலையா, அதுக்குள்ள ஆட்சி அமைய போதான் இவர் என்ன பண்ண போறாரா, அமைச்சரவையில இடம் பெற போறாராம். நீங்க தனியா நின்னுனா கூட உங்களுக்கான ஒரு ஓட் பேங்க் வந்திருக்கும், ஓட் பர்சன்டேஜ் வந்திருக்கும். இப்ப என்டிஏ கூட்டணிகளை போனதுனால உங்களை வச்சு ஆதாயம் அவங்க தான் அடைஞ்சிருப்பாங்களே கண்டி, உங்களுக்கு ஆதாயம் கிடையாது அப்படின்றதுதான் டிடிவி தினகரனுடைய ஆதரவாளர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன், அடிமட்ட தொண்டன் நினைக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கருத்தாவும் இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம இப்படி எடுத்துப்போம், இப்போ ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, டிடிவி தினகரன் ஒரு தொகுதியில நிக்கிறாரு, அதாவது அவங்க கட்சியாளர் இல்ல டிடிவி தினகரன் ஒரு தொகுதியில நிக்கிறாங்கன்னு வச்சுங்க, அங்க ஏடிஎம்கே காரங்களும் இருப்பா, அவங்களுக்கு வேலை செய்வாங்களா அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அடுத்து டிடிவி தினகரன் தொகுதியில ஒரு ஆளு ஏடிஎம்கே ஆளு நிக்கிறாங்கன்னா நீங்க இறங்கி வேலை செய்வீங்க. ஏன்னா கூட்டணி தர்மம் அப்படின்னு டிடிவி தினகரன் என்ன பண்ணுவாரு, கூட்டணி தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, வேலை செய்வாரு. அதே கூட்டணி தர்மத்தோட அதிமுக எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு வேலை செய்வாரா? முதல்ல உங்களுக்கு பிரச்சாரங்களை மேற்கொள்வாராங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அவருக்கு தன்மான இடிக்கங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு தன்மான இடிக்கும். உங்களையோ ஓபிஎஸ் ஐயா அவர்களையோ சசிகலா அவர்களையோ கட்சிக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன், கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கணம் கட்டி இருந்தார். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீங்க கூட்டணி விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே வந்தீங்க. என்ன சொன்னீங்க? இதே டிடிவி தினகரன் என்ன சொன்னாரு, எடப்பாடி பழனிசாமியும் நயினார் நாகேந்திரன் கூட்டு சேர்ந்துகிட்டு எங்களை கூட்டணியில இருந்து விலகிட்டாங்க, நான் மட்டும் விலகி வரல, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்ததுக்கு காரணமும் இதுதான் காரணம் சொன்னாரா இல்லையா? இதே டிடிவி தினகரன் தான் சொன்னாரு, நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்ததுக்கு காரணம் ஓபிஎஸும் நயினார் நாகேந்திரோட கூட்டு சேர்ந்துதான் எங்களை வெளியே தோறது சொன்னாரா இல்லையா? இப்ப இன்னைக்கு என்ன பண்றாரு, போயிட்டு கூட்டணியில சேர்ந்து இருக்கிறார். அது என்ன சொல்றாரு, எனக்கு இபிஎஸ்க்கு உள்ள இருக்குது பங்காளிகள் சண்டை, அதை நாங்க என்ன பண்ணுவோம், தீர்த்துப்போம். ஆனா இங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும்னா நாங்களாம் ஒருங்கிணைந்த சக்தியா இருப்போம் சொல்றாரு.
இதெல்லாம் எந்த விதத்துல நியாயங்க, எதுல ஏத்துக்க முடியும்? இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, டிடிவி தினகரன் பின்னாடி ஏகப்பட்ட கேஸ் இருக்கு. இந்த தேர்தல் சின்னம் ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சம் கொடுத்தாரு, அந்நிய செலவாணி கேஸ், இந்த மாதிரி கேஸுகள் நிறைய இருக்கு. சோ இத பாஜகவை விட்டு இவங்கள போகவே முடியாது. அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க. ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா, அதே போல வந்து பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன், இவங்கள அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டாங்க பாஜகவுக்கு. அதனால இவங்க ஒரு பாவனை காட்டலாம். நாங்க என்டிஏ கூட்டணியில இருந்து வெளியே வந்துட்டோம், அங்க போறோம், இங்க போறோம், அப்படி போறோம், இப்படி ஒரு பாவனை காட்டலாம். ஆனா துணிஞ்சு செயல்பட முடியுமா? முடியாது. ஏன்னா எல்லாம் மேல இருக்கிறவன் பார்த்துப்பான் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இவங்களுக்கு இருக்கு. சோ அதனால மேல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? பிடிப்பாங்க, இழுத்து பிடிப்பாங்க. இப்போ நம்ம காத்தாடி கூட விடுறோம்னா டீல் போகும்போது நூலை விட்டுட்டே இருப்போம். ஆனா டீல் முடிக்க போகும்போது என்ன பண்ண முடியும்? இழுத்து பிடிப்போம். அந்த மாதிரிதான் இவங்களை இழுத்து பிடிக்கிறாங்க. இபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஓபிஎஸ்ஆ இருக்கட்டும், டிடிவி தினகரன் இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்ணுங்க? இழுத்து பிடிப்பாங்க. போற வரைக்கும் போங்க, எது வரைக்கும் உங்க உங்க கையில் உங்களுடைய அச்சாரி என்கிட்ட இருக்கு, ஸ்டேரிங்கே என்கிட்ட இருக்கு, என்கிட்ட தான் இருக்கே, நான் இழுத்தன நீங்க வந்துதான் ஆகணும், எது வரைக்கும் போவீங்க போங்கன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்தாங்க. ஆனா கடைசியில என்னாச்சு? டிடிவி தினகரன் வந்துட்டார்ல, இப்ப அடுத்த ஐயா ஓபிஎஸ் வரப்போறாரு. இன்னும் நிறைய பேர் இப்போ என்டிஏ கூட்டணியில இருந்து விலகுறேன், அதிரடியா முடிவெடுக்கிறேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், இதை இப்படி திருப்பிடுவேன், அப்படி திருப்பிடுவேன், இபிஎஸ் வீட்டுக்கு வந்து துரோகியை ஒழிச்சு கட்டுவோம், இப்படி எல்லாம் நீங்க டைலாக் விட்டீங்க, என்னென்னவோ பேசுனீங்க, என்னென்னவோ பாவனை காட்டினீங்க. இன்னைக்கு எல்லாம் போயிச்சா? திரும்பவும் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்துட்டீங்களா? இன்னைக்கு இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவ்வளவுதான் இவங்களுடைய இது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் விஜய் தலைமையை ஏத்துக்கிறதுக்கு ரெடியா இருந்தார். ஏன் விஜய் தலைமையில மூன்றாவது அணி உருவாக கூடாதா? ஏன் அவர் வந்து அரசியல் நின்று ஜெயிக்க கூடாதா? ஏன் அதிமுக திமுக தான் ஆளணுமா? புதுசா ஒருத்தர் வந்து ஆளக்கூடாதா? அவங்களுக்கு நாங்க கை கொடுக்கிறோம்பா, அவங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம்பா சொன்னாரு. டிடிவி தினகரன் சொன்னாரு, எல்லாம் சொன்னாரு, கடைசியில இப்படி செஞ்சுட்டாரு அப்படின்னு புலம்பிருக்காங்க. ஆனா டிடிவி தினகரன் உள்ள சேர்த்துக்கிறதுக்கு விஜய் அவர்கள் கிரீன் சிக்னலே கொடுக்கல, கதவு டோரை லாக் பண்ணிட்டாரு. அதனாலதான் இவருக்கு வேற வழி எங்க போறதுன்னு தெரியல. திமுக பக்காவும் ட்ரை பண்ணாரு, ஆனா அவங்களும் ஒத்துக்கல அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. ஆனா எங்கேயும் போக முடியாம எதுவுமே பண்ண முடியாது, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா என்டிஏ கூட்டணிக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிட்டாரு. இதுல என்டிஏ கூட்டணியில உள்ள வந்து டிடிவி தினகரன் ஓபிஎஸ்க்கு வச்சிருக்கிற செக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 சீட் எனக்கு வேணும், குறைஞ்சபட்சம் 10 சீட்டு, அதிகபட்சம் 18 சீட்டு, ஒண்ணு 18 கொடுங்க, 18 செட் ஆகலையா 10 கொடுங்க அப்படின்னு டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி செக் வச்சிருக்கிறாரு. பியூஷ் கோயலை சந்திச்சு என்ன பண்ணிருக்காரு? அவரை சந்திச்சு மாலை எல்லாம் போட்டு மரியாதை செலுத்தி நான் இந்திய கூட்டணியில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் உயர்த்தி என்ன பண்ணிருக்காங்க? டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் சைன் போட்டாங்க. இப்ப தொகுதியை ஒதுக்கணும், தொகுதி ஒதுக்கணும், எத்தனை எண்ணிக்கை அப்படின்றத ஒதுக்கணும். 10 சீட்டு கேட்டிருக்கிறாரு, குறைஞ்சபட்சம் 10 சீட்டு, அதிகபட்சம் 18 சீட்டு. இதுல அதிமுக எவ்வளவு ஒதுக்க போறாங்க? உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு ஸ்ட்ரென்த் கிடையாதுங்க. முதல்ல நாங்க கொடுக்கிற சீட்டை நீங்க முதல்ல வாங்கிட்டு இன்னும் ஜெயிச்சு பாருங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு 5 சீட்டு கொடுக்குறோம், 5 சீட்டு கூட அதிகம் தான் அப்படின்னு அதிமுகவுல பல குரல்கள் எழுப்புது. ஏன்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல பாஜக என்ன நினைச்சதுன்னா, தென் மாவட்டங்கள்ல நீங்க 2021 தேர்தலோட கடம்பூர்ல வந்து ராஜு நீக்கம் பொழுது என்னன்னா, நூழையில தான் என்ன பண்ணாரு? ஜெயிச்சாரு. ஏன்னா அந்த ஓட்டை பிரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான். ஏன்னா நீங்க ஓபிஎஸ் கூட இருந்தாலும் முக்குளத்தோர் வாக்குகள் இருக்குல்ல, இந்த வாக்குகளை பிரிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் தான். ஜெயிச்சாரு, கடம்பூர் ஜெயிச்சாரு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா நூழையில ஜெயிச்சாரு, கம்மி வாக்கு, சொற்ப வாக்கு தான் என்ன பண்ண ஜெயிச்சாரு. இப்ப டிடிவி தினகரன் உள்ள வந்துட்டா நம்முடைய கூட்டணி ஸ்ட்ராங் ஆயிடும், நம்மளுக்கு ஜெயிக்கிற வாய்ப்பு அதிகமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக நினைச்சது. இப்போ டிடிவி தினகரன் உள்ள கொண்டு வந்தது கூட எதுக்கு நினைக்கிறீங்க? எதிரிகள் நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாதான் திமுக வீழ்த்த முடியும். நம்மளே பிரிஞ்சு கலைஞ்சா அவங்களுக்கு ஈஸி ஆயிரும்பா. அதனால எதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பின்னாடி நிறைய கேஸ் இருக்கு, அதெல்லாம் நாங்க எடுக்க கூடாதுன்னு உள்ள வாங்க கொடுத்தது, ஆஃபர் கொடுத்தாங்க, உள்ள வந்துட்டாங்க. இப்ப உள்ள வந்துட்ட பிறகு டிடிவி தினகரன் நினைக்கிற செக் இதான், எனக்கு 18 சீட்டு கொடுங்க, இல்ல 10 சீட்டு கொடுங்க அப்படின்ற ரேஞ்சில தான் அவர் கேட்டிருக்கிறாரு. இதற்கு அதிமுக ஒத்துக்குமா அப்படின்ற ஒரு பெரும் குழப்பம் இருக்கு. இதனிடையில டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணிக்குள்ள வந்தாலும் நாங்க ஆலோசிச்சுதாங்க முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆலோசனை கூட்டம் நடந்துட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய கேலி கூத்து என்னவா இருக்க போகுது, பெரிய காமெடி என்னவா இருக்க போகுது? டிடிவி தினகரன் இபிஎஸ்க்கு ஆதரவா பிரச்சாரம் செய்ய போறாரா, இல்ல இபிஎஸ்க்கு டிடிவி தினகரன் ஆதரவா பிரச்சாரம் பண்ணுவாங்களா? இவங்க மேல் மட்டத்துல இணைஞ்சிட்டாலும் அடிமட்டத்துல இருக்கிற தொண்டர்கள் இணைஞ்சு வேலை செய்வாங்களா?
அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆக மொத்த இந்த தேர்தல் உள்குத்து தேர்தலா இருக்க போகுது. அதிமுக விசஸ் டிடிவி தினகரன் இவங்க 2 பேருக்கும் உள்குத்து தேர்தலா இருக்க போகுது. இவங்க அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க, அவங்க இவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஏன்னா மனசு ஒத்து வரல. கைகள் ஒத்து போனாலும் மனசு ஒத்து வரணும்ல. அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல. நீங்க என்னதான் கூட்டணியில நீங்க இணைஞ்சாலும், எத்தனை பேர் இணைஞ்சாலும் ஒற்றுமையா இணைந்து கொள்கை ரீதியா நீங்க இணைஞ்சாதான், மனசு உங்களுக்கு ஒத்து போனாதான் வேலை செய்ய தோணும். சும்மா மேல் மட்டத்துல நீங்க சேர்ந்துட்டீங்கன்னா அடிமட்டத்துல என்னத்த கிரவுண்ட் லெவல்ல என்னத்த இறங்கி வேலை செய்யறது? 2 தொண்டர்களுக்கும் ஒரு வேற்றுமை இருக்குங்கல்லங்க, கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இணைஞ்சு வேலை செய்வாங்க? இப்ப எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், அடிமட்டத்துல இருக்கு. நாங்க இறங்கி முழுசா வேலை செய்வோம், நீங்க இறங்கி வேலை செய்வீங்க. எதுனா ஒரு தொகுதியில வரும், பிரச்சனை வரும், வராமலாம் இருக்காது. நாங்க இவ்வளவு அந்த அளவுக்கு எஃபர்ட் போடுறோம், நீங்க ஏன் போட மாட்டீங்க? டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுக பத்தி கேள்வி கேட்பாங்க, அதிமுக இவங்கள பத்தி கேள்வி கேட்பாங்க. சோ இப்படி எல்லாம் ஒரு கருத்து வேறுபாடோட இருந்து ஒன்றா இணைஞ்சு அதுக்கப்புறம் தேர்தலில் நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி இவங்க ஆட்சியை பிடிக்கணும், என்டிஏ கூட்டணி ஆட்சியை பிடிக்கணும், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அதிகாரத்துல பங்குன்னு சொல்லணும். இவ்வளவு வேலை இருக்கு. அதுக்குள்ளாகவே டிடிவி தினகரன் தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்துறாரு. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த கூட்டணியில இருக்கோ அந்த கூட்டணி நிச்சயமா வின் பண்ணும், அதுல நம்ம அமைச்சரவையில இடம்பெறோம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களை ஏமாத்தி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில இணைஞ்சிருக்கிறாரு. என்னென்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். டிடிவி தினகரன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா ஏற்க மாட்டேன், துரோகிய நான் வீட்டுக்கு அனுப்பாம விட மாட்டேன், எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியை ஒழிப்பேன் இப்படின்னு சபதம் போட்ட டிடிவி தினகரன் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்கொண்டு என்டிஏ கூட்டணியில் இணைஞ்சிருக்கிறார். இதை பத்தியோட கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.